இந்த அக்னிங்கிறதே சிவபெருமானுடைய வடிவம் தான். 8 வடிவம் சிவபெருமானு. 8 உருவம் என்னன்னா ஆச்சாரியார் சொல்றாங்க. சோமவாதி நபூதாசன சோமபாணி லகா கிருத்திம். பஞ்சபூதங்கள் பஞ்ச சரீரம். சூரியனும் சந்திரனும் பகவானுடைய சரீரம். நீ லோகக்ஷேமத்துக்காக பண்ணு இந்த காரியத்தை அப்படின்னு சொல்ல இவன் கிளம்பி வந்துட்டான். வந்தா மேற்கு கோபுர வாசல் வழியா உள்ள வரான். பொதுவா நந்திகேஸ்வரர் இருக்கார். ஏற்கனவே வசிஷ்டாதி மகரிஷிகள் சனகாதி மகரிஷிகள்லாம் வந்துட்டு அவெல்லாம் கிளாஸ் முடிஞ்சு கிளம்பி போயிட்டா. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருக்கார். எதிர்த்தாப்புல ஒரு அக்னியை வச்சிருந்து அதுல அவர் ஹோமம் பண்ணிட்டு தியானம் பண்றார். தத்ராக்னிமாதாய சமித் சமித்தம் ஸ்வமேவ மூர்த்தியந்தரமஷ்டமூர்த்தி ஸ்வயம் விதாதா தபஸ ஃபலான கேனாபி காமேன தபஸ்சசார. ஆச்சரியமா சொல்றான் காளிதாசன். பொதுவா இந்த அக்னிங்கிறதே சிவபெருமானுடைய வடிவம் தான். சிவபெருமானுக்கு 8 வடிவம், 26 உபாசனார்த்தம் உள்ள சரீரம்ங்கிறது வேற. பொதுவா இப்ப நாம பெருமாள் கோவில்ல போனோம்னா தசாவதாரம் சொல்லுவா. அது மாதிரி சிவபெருமானுக்கு உற்சவங்களுக்காக உள்ளது 26 சரீரம். அதுல 2ஆ பிரிப்பா அந்த சரீரத்தை. அது என்ன அப்படின்னா கோராண்யா சிவான்யா அப்படின்னு 2ஆ பிரிக்கிறது. கோரமான சரீரம்னு ஒண்ணு, சிவமான சரீரம் அப்படின்னு. சிவமான சரீரம் அப்படிங்கிறது என்னன்னா தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சாம்ப பரமேஸ்வரர், சந்திரசேகரர், உமாமகேஸ்வரர், பிரதோஷமூர்த்தி, இதெல்லாம் சிவமான சரீரம். கோரமான சரீரம்னா வீரபத்ரர், காலபைரவர், இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கோரமான சரீரம். இது அது பொது. இதை தவிர 8 சரீரம்னு சொன்னேன். 8 உடம்பு சிவபெருமானுக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் மெசேஜுக்காக சொல்லிட்டு போறேன்னா டைவர்ட் ஆகி போறேன்னு நினைக்க வேண்டாம். விஷயம் இல்லாம நான் வளர்த்துறேன்னு நினைக்க வேண்டாம். இத்தனை விஷயம் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுன்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். 8 வடிவம் சிவபெருமானுக்கு. 8 உருவம் என்னன்னா ஆச்சாரியார் சொல்றாள். சோமவாதி நபூதாசன சோமபாணி லகா கிருத்திம் சந்திரசேகரமாஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமஹ. சந்திரசேகர 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 பாஹி மாம். சந்திரசேகர 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 ரக்ஷ மாம். சோமவாரின பூஹுதாசன சோமபாணி லகா கிருத்திம். பஞ்சபூதங்கள் பஞ்ச சரீரம். இது எல்லாமே சிவபெருமானுடைய. அதனாலதான் பஞ்சபூத க்ஷேத்திரம்னு இருக்கு. ஆகாசலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், ஜலகண்டேஸ்வரர், அடுத்தது பிருத்திவிலிங்கம் அப்படின்னு சொல்றோமோ. 5 லிங்கமா இருக்கு பத்தில. இதை தவிர சூரியனும் சந்திரனும் பகவானுடைய சரீரம். சூரியன் இருக்கானே அவனும் பகவானுடைய சரீரம், சந்திரனும் பகவானுடைய சரீரம். இதை விட ஆச்சரியம், சோமயாகம் பண்ணினவா பகவானுடைய சரீரம். சோமபாணி லகா கிருத்திம். சோம இந்த அக்னிஹோத்திரம் இல்ல, சோமயாகம் பண்ணியிருக்கணும். சோமயாகம்னு ஒரு யாகம். சோமலத்தேன்னு ஒரு கொடியை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து பண்ணுவா அந்த யாகம் பண்றது. அதனால அதுக்கு சோமயாகம்னு பேர். அதுக்கு தான் சோமபானம்னு பேர். இன்னைக்கு என்னென்னதுக்கோ பேரை சொல்றான். நல்ல வார்த்தையே கொச்சப்படுத்திட்டான். பாபிகள் கொச்சப்படுத்திட்டான். சோமபானம் அப்படின்னா அது ஒரு கொடி. சோமலத்தேன்னு ஒரு கொடி. அந்த கொடியோட ஜூஸுக்கு சோமபானம்னு பேர். அதை எடுத்து பண்ணணும். 3 வேதத்தை வச்சு பண்ணினத்தை எடுத்து குடிக்கணும். அதுக்கு சோம யாஜின்னு பேர். இந்த நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் பேர் என்ன? சோமாசிமார நாயனார். கேள்விப்பட்டிருக்காங்க எல்லாரும்? எல்லாருக்கும் தெரியுமோ? சோமாசிமார நாயனார் அப்படித்தானே. சோமாசின்னு ஒரு பக்ஷணம் உண்டு.
சோமாசின்னு ஒரு பக்ஷணம் உண்டு. சோமாசின்னு பேர் உண்டா இல்லை? அப்புறம் சோமாசியும் இல்லை, அதுக்கு சமம் இல்லை. சோமயாஜி மாரநாயனார்னு பேர். அவர் பேர் சோமயாஜி மாரநாயனார்னு பேர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.